ஹேட்ஸ் ஆஃப். சுயமரியாதைனா அது எம்.கே. ஸ்டாலின் சார் தான். ஒன்னும் ஒரு 5 நாள் தேர்தல் இருக்கு, அவர் தேர்தல் வேலையை பார்க்கலாம், முதலமைச்சர் பதவிக்கான ஓடலாம், ஆனா அதை பண்ணல. தேர்தல் அப்புறம் தான், இதுதான் நமக்கு முக்கியம், இதுதான் நமக்கு சுயமரியாதை. நம்ம நாட்டுக்கு பிரச்சனை இருக்கு, டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு, தொகுதி மறுசீலமைப்பு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வர போறாங்க. அது சைலண்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்தவித கன்சல் இல்லாம சைலண்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா எம்பிக்களை அதிகப்படுத்த சொல்லிட்டு, இந்தியா ஃபுல்லா எம்பிக்கள் அதிகப்படுத்தினா எங்க அதிகப்படுத்துவாங்க? உத்தரப்பிரதேச அவங்க பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாஸ்ல தான் வந்து அதிகப்படுத்துவாங்க. அப்போ சீக்கிரமா அவங்க ஈஸியா பிரதமர் ஆயிடலாம். மைனாரிட்டி ஆக்க பாக்குறாங்க, நம்மளுக்கு எந்த பவரும் இல்லாத ஆக்குறாங்க. நார்த் சைட்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து நிறைய சீட்ஸ் கொடுக்க பாக்குறாங்க, சவுத் சைடு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்க பாக்குறாங்க. எங்க எம்பிக்கள் கலந்துப்பாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தா தமிழ்நாட்டில் இருக்க நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். பிரதமர் மோடியை எச்சரிச்சிருக்காரு, எனக்கு சுயமரியாதை முக்கியம், என் நாட்டு மக்கள் தான் முக்கியம். முதலமைச்சர் பதவி இப்பதான் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேர் இயக்கத்தோட தலைவர். இது எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும், இன்க்ளூடிங் ஏடிஎம்கே. இதை கேட்டே ஆகணும். தமிழ்நாட்டோட உரிமைக்கான விஷயம் கண்டிப்பா நீங்களும் கேட்கணும். டிவிக்கு எல்லா கட்சியும் இது கண்டிப்பா கேட்டே ஆகணும். டிஎமிட்டேஷன் சொல்லிட்டு நம்மள சுருக்க பாக்குறாங்க. இந்த ஆக்ட் வரக்கூடாது. இன்னைக்கு தீ பரவட்டும். கருப்பு கொடி காமிச்சா கைது பண்ணுவீங்களா? எங்க தலை மயிறு கூட கருப்பு தான், எங்க கைது பண்ணி பாருங்களேன்.